மாசி மாத பலன்கள் 2026 மிதுன ராசி நேயர்களுக்கு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாசி மாத பலன்கள். இதுக்கு முந்தின பதிவில் ரிஷபராசி மேஷராசிக்கு பார்த்துருக்கோம். இந்த பதிவு மிதுன ராசி நேயர்களுக்கு. ஜென்ம ராசியில் வக்கரகதியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறதால குடும்பத்தில் பிரச்சனைகள், செலவுகள் சம்பந்தமாக அலைச்சல்கள் அதிகரிக்கும். ஸ்ரீராமபிரான் அரண்மனை வாழ்க்கையை திறந்து காற்றுக்கு சென்று வனவாசம் சென்ற கொடுமை தனது தேவி சீதையுடன் அனுபவித்திருக்க அவரது ஜாதகத்தில் ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்தது தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஜனனகால காலத்தில் ஜாதகத்தில் குரு பகவான் சுபபலம் பெற்றிராமல் அவரது தசாபுத்தியும் ஏற்படும் வனவாசத்திற்கு சமமான துன்பங்கள் அனுபவிக்க நேரிடும் என்பது தான் இதோட உட்கருத்து. இருந்தாலும் குரு பகவான் ஏற்படக்கூடிய துன்பங்கள் வெகு விரைவில் முடியக்கூடிய காலமும் சீக்கிரம் வந்துடும். அதனால் மிதுன ராசி நேயர்கள் திட்டமிட்டு வேலை செய்கிறது, கடன் வாங்கிறது, வேலை செய்யும் இடத்துல அன்றாட பணிகளில் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும். திருமண முயற்சிகளில் வரண நிச்சயிக்கும் தீர விசாரித்து அதற்கு பிறகு முடிவெடுங்க. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் முழு கவனத்தோட முழு எச்சரிக்கையோடு நீங்கள் செய்யுங்க. உத்தியோகத்தில் பணிச்சுமை பொறுப்புகள் உங்கள் பொறுமையை சோதிக்கும். மேலதிகாரிகள் நியாயமற்ற போக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் நீங்கள் பொறுத்து போகிறது நல்லது. பொறுமை நிதானம் மிக மிக உங்களுக்கு அவசியம். வியாபார சம்பந்தமாக வெளியூர் பயணங்களும் போது கொஞ்சம் விழிப்புடன் இருங்க. பொருட்கள் களவு போகக்கூடும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. என்னடா பயமுறுத்துகிற மாதிரியே இவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்க வேணாம். கொஞ்சம் நீங்கள் எப்பயும் இருக்கிறத விட நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தாலே போதும். இந்த குரு உங்கள் கூடவே இருப்பார். வித்யாகாரரான புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால படிப்பில் மனம் ஆர்வத்தோடு ஈடுபடும். நினைவாற்றல் உங்களுக்கு மேம்படும். உயர்கல்விக்கு பண உதவி கிடைக்கும். ஆசிரியர்களோட ஆதரவு துணை நிற்கும். மாணவ மாணவியர்களுக்கு இது ஒரு முன்னேற்றமான மாதம் அப்படின்னே சொல்லலாம். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக மருத்துவ சிகிச்சை பெற்று வந்த மங்கையருக்கு நோயோட கடுமை குறையும். திருமணத்திற்காக காத்திருக்கிற கன்னியருக்கு மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வரன் அமையும். ஜென்ம ராசியில் குரு பகவான் வக்கரகதியில் நிலை கொண்டுள்ளதுனால வருமானத்திற்கு மீறிய செலவுகள் கவலை அளிக்கும். மனதை தளர விடாமல் கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிக்கிறது தான் உங்கள் எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையற்ற வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமும் குரு பகவான் தான். வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு போய் கொண்டக்கடலை மாலை அணிவித்து நெய் விளக்கு இல்லை அப்படின்னாலும் 2 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க. உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இதை நீங்கள் அனுபவத்திலேயே உணரலாம். சந்திராஷ்டம தினங்கள் மாசி மாதம் 2 பின்னிரவு முதல் 5ஆம் தேதி காலை வரை இருக்குது. உங்களுக்கு அனுகூலமான தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மாசி 1ஆம் தேதி அது முடிஞ்சிடுச்சு. அடுத்து வரக்கூடிய தினங்கள் 6ஆம் தேதி, 9ஆம் தேதி, 14ஆம் தேதி, 16ஆம் தேதி, 21ஆம் தேதி, 23ஆம் தேதி, 30ஆம் தேதி. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு ராசினருக்கான பலன்களை பார்க்கலாம். மேலும் ஆன்மீக தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த தகவலோ அதை அடுத்தடுத்த பதிவுகளில் நான் பதிவு பண்ண முயற்சி பண்ணுறேன். வாழ்க வளமுடன்.